guys, welcome to IMO Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம செமையா சூப்பரா ஒரு பிரியாணி செய்ய போறோம். இது வந்து வெஜ் பிரியாணி தான். இது வந்து ஒரு டிஃபரண்டான ஒரு மஷ்ரூம்ல செய்றோம். இந்த மஷ்ரூம் வந்து சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அந்த மஷ்ரூம் பேர் என்னதுன்னா ஆயிஸ்டர் மஷ்ரூம்னு சொல்லுவாங்க. நீங்க என்னென்ன ரெசிபிலாம் வந்து பண்ணிருக்கீங்க இந்த ஆயிஸ்டர் மஷ்ரூம் வச்சு சொல்லி எனக்கு வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த ரெசிபிஸும் வந்து நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்றேன். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஆயிஸ்டர் மஷ்ரூம்ல பிரியாணி எப்படி சூப்பராக செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாமா? இப்போ பாருங்க, இதுதான் வந்து ஆயிஸ்டர் மஷ்ரூம். இந்த மாதிரி தான் இருக்கும். அது அப்படியே அந்த கொடை வந்து ஆப்போசிட் சைடில் டர்ன் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் வந்து இந்த ஃபார்ச்சூனில் இருக்கிற அந்த பாஸ்மதி ரைஸ் வச்சு தான் வந்து நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். இந்த மஷ்ரூம்ஸை நான் போய் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம இன்னைக்கு இந்த பிரியாணி பாத்திரத்தில் தான் வந்து செய்ய போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் வந்து இதில் வந்து ஆயில் ஊற்றிக்கிறேன். இதோட அளவு என்னென்னா 1 கிலோக்கு வந்து 300 கிராம் வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கணும். நான் வந்து பர்ஃபெக்டான ஒரு மெஷர்மெண்ட்ஸில் ஃபுல்லாகவே உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். அதனால நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏலக்காய், பட்டை, லவங்கம், கிராம்பு இது எல்லாத்தையும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போது ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. இது கூடவே என்ன பண்ண போகிறோம், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு மராத்தி மொக்கு நம்ம இதில் சேர்த்துக்கிட்டோம். நல்லா இதெல்லாம் பொரிஞ்சு வந்தால் தான் பிரியாணி வந்து நம்மளுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஆனியன்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஆனியன்ஸ் வந்து நான் ஒரு கப் சைஸ் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாத்தையும் வந்து இந்த மூன் ஷேப்பில், ஹாஃப் மூன் ஷேப் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பிரியாணி டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதுக்கு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா அந்த கலர் வந்து ஒரு பிங்கிஷ் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கணும். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணி. கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கணும். நல்லா இந்த மாதிரி ஹார்டாக இருக்கிற அந்த ஆனியன்ஸ் வந்து நல்லா சாஃப்டாக ஆகும் வெந்து உங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும், நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். பாருங்கள், இப்போ சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இந்த ஆனியன்ஸ்லாம் நல்லா பிங்கிஷ் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதில் வந்து 50 கிராம் இஞ்சி இருக்குது, 50 கிராம் வந்து பூண்டு இருக்குது. ரெண்டுத்தையும் வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டு வாசனை வந்து போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுறணும். இது வந்து புதினா வந்து ஆஃப் கட்டு, கொத்தமல்லி வந்து ஆஃப் கட்டு, ரெண்டுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதில் ரெண்டுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க. அது எல்லாம் வந்து நல்லா சுருங்கி வரணும். அந்த மாதிரி வந்து நம்ம வதக்கி விட்டுருணும். இப்போ வந்து நம்ம இருக்க வேண்டிய எல்லா மசாலாஸையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். கலருக்காக இதை நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் வதக்கி விட்டுருங்க. பாருங்க, நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு. நல்லா வதங்கி இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம், டொமேட்டோ பியூரி சேர்த்துக்கணும். இது வந்து ஒரு 250 கிராம் ஆஃப் டொமேட்டோ பியூரி நான் இதில் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு 3 சைஸ் தக்காளின்னு வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட மீடியம் சைஸ் இல்லை பெருசுதான் இருக்குன்னா ஒரு 2.5 சைஸ் தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டொமேட்டோ பியூரி ஃபுல்லாகவே இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகணும். அதுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டோம். இப்போ வாங்க நம்ம இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக வதங்கி வந்திருக்கு, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சோண்டு தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இதுவும் இந்த மசாலாவில் நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி சூப்பராக வந்து நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம். இப்போது நம்ம இதில் வந்து மசாலா சேர்த்துக்க போகிறோம். வேறு சில மசாலா. இது என்னது அப்படின்னா பிரியாணி மசாலா. இதை வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் வந்து எடுத்து நான் சேர்த்துருக்கேன். இதை வந்து இது கூடவே வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இது வந்து நார்மல் ரெட் சில்லி பவுடர் வந்து நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கோம். இதில் இப்போது நீங்கள் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கணும், இல்லைனா வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த 2 மசாலாவில் எந்த மசாலா வேணால் நீங்கள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு நம்ம தண்ணி வாஷ் பண்ணி நம்ம அந்த இதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் இதை வந்து கலரி விட்டுருங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதுலேயே ஆனால் தண்ணி விடும். அது வரைக்கும் வந்து இது வந்து க்ளோஸ் ஆகிருக்கட்டும். நல்லா கொதிச்சு இங்கே பாருங்கள், சூப்பராக தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. அது வரைக்கும் நம்ம விட்டுடலாம். இப்போது நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த ஆயிஸ்டர் மஷ்ரூம்ஸை எல்லாத்தையுமே இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம். செம்ம சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணி. நீங்கள் நார்மல் மஷ்ரூமில் செய்கிறதுக்கும் இந்த மஷ்ரூமில் செய்கிறதுக்கும் கண்டிப்பாக டேஸ்ட் வந்து மாறுபடும். உங்களுக்கு ஆயிஸ்டர் மஷ்ரூம் கிடச்சா இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். நார்மல் மஷ்ரூமில் பண்ணால் கூட வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு டேஸ்ட் சேஞ்ச் ஆகும். ஆனால் அந்த டேஸ்ட்டுமே வந்து வேறு லெவலில் தான் இருக்கும். இப்போ வாங்க இதை வந்து நம்ம ஒன்று போல் சூப்பராக கலரி விட்டுற போகிறோம்.
நல்லா இந்த மசாலா வந்து எல்லா மஷ்ரூம்லேயும் வந்து படியணும், நல்லா கோட் ஆகணும். அந்த மாதிரி வந்து நம்ம நல்லா கலரி விட்டுக்கணும். ஆனால் வந்து கலர்றப்போ எந்த ஒரு மஷ்ரூமையும் உடச்சிடாதீங்க, உடச்சிங்கன்னா நல்லா இருக்காது. நம்ம நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ கொஞ்சோண்டு வந்து நான் டேஸ்ட்டு செக் பண்ணிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா நம்ம மஷ்ரூம் சேர்த்துருக்கனால உப்பு அளவு வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்குது. எனக்கு உப்பு அளவு கம்மியாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்றது பார்த்து நீங்கள் வந்து உப்பு அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டோம் இல்லையா, உப்பு சேர்த்துட்டு நான் வந்து நல்லா கிளறி விட்டுக்க போகிறேன். இந்த மஷ்ரூமை நல்லா ஒன்று போல் எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆன மாதிரி நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம். கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இதுவும் நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து ஊற வச்சுருந்த அந்த பாஸ்மதி ரைஸ் வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். இதில் வந்து நம்ம ஒரு கெஸ்ட்டு வராங்க எங்கள் வீட்டுக்கு, அவங்களுக்கும் சேர்த்து நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அவங்க வந்து ஒரு 3 பேர் வராங்க. ஸோ அவங்களுக்கும் சேர்த்து தான் செய்கிறோம் நாங்கள். இதுக்கப்புறமும் வந்து நான் நிறைய டிப்ஸ் சொல்லுவேன். அதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷ்னலாக ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட் டைம் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் எவ்ரிடே பார்க்கலாம் அதை. இப்போ பாருங்கள், சூப்பராக கொதிச்சு வந்துடுச்சு. நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா கொண்டு சேர்த்துக்கணும். அதாவது அரிசி வந்து மூழ்கி இருக்கணும், அப்போ தான் வந்து அது கொதிச்சு வரும் நல்லா. இதில் வந்து நம்ம அரிசி அதிகமாக சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி தான் தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம 2 பச்சை மிளகாயை முழுசாகவே இதில் வந்து சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா காரமும் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பிரியாணி. பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்கணும், நான் அளவு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி வந்து அந்த கரண்டி பாதி உள்ள நனைகிற அளவுக்கு தான் வந்து இருக்கணும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம முடிக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு மேலே கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் வந்து நம்ம தூவி விட்டுற போகிறோம். பாருங்கள், பார்க்கவே வந்து எவ்வளோ டெம்ப்டேட்டிங்காக இருக்குது, செம்மையாக இருக்குது. அந்த ரெட்டிஷ் அந்த க்ரீன் கலரு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நான் கலரிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து லேசாக ஒரு 2 ஸ்பூன் அளவு மலை சாரல் மாதிரி நீங்கள் வந்து இந்த கீயை வந்து அப்படியே சேர்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த பிரியாணி ஒரு ரிச்னஸ்னான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம ரைஸும் வந்து ஒரு 30%லேருந்து ஒரு 40% வரைக்கும் வெந்து வந்திருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் அப்போ தான் நம்ம என்ன பண்ணிடணும், நல்லா கொஞ்சம் லேசாக கலரிட்டு, பாஸ்மதி ரைஸை உடைக்கக்கூடாதுங்க, நல்லா லேசாக கலரிட்டு இந்த தண்ணி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து வற்றி போகிற அளவுக்கு நம்ம வந்து குக் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து கொஞ்சோண்டு லாஸ்ட்டில் வந்து லெமனை புழிஞ்சிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி தம் விட்டுடணும். இந்த பிரியாணி சட்டியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போது கீழே வந்து ஒரு பேன் நம்ம வச்சுட்டு மேலே வந்து மறுபடியும் பிரியாணி சட்டி வந்து வச்சிட போகிறோம். அதுக்கு மேலே வந்து ஒரு வெயிட்டான பொருள், நான் வந்து அந்த இடிப்போம் பார்த்தீங்களா, நம்ம பூண்டெல்லாம் இடிப்போம்ல, அதுதான் வந்து மேலே வச்சுருக்கேன். இதில் தம் விட்டதுக்கப்புறம் எப்படி தம் ஆகிடுச்சா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாருங்கள், தம் விட்டுச்சுன்னா இந்த சுற்றி வந்து உங்களுக்கு அந்த ஒரு புகை வரும். அந்த தட்டு இருக்கு இல்லையா, பிரியாணி தட்டு, அதை சுற்றியும் புகை வரும். அப்படின்னா தம் ஆகிடுச்சின்னு சொல்லி அர்த்தம். இப்போ பாருங்கள், நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஆஹா, ஸ்மெல்லு செம்மையாக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது இந்த ஸ்மெல்லு. பிரியாணியுமே கண்டிப்பாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் டேஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டேன். கண்டிப்பாக நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்க எல்லா ஆளுமே கிச்சனுக்கு வந்து தான் நிற்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அருமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரைஸு அந்த மசாலாலாம் எப்படி அந்த பூ மாதிரி கோட்டாகி சூப்பராக வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. அவ்வளோதான், நம்மளுடைய ஆயிஸ்டர் பிரியாணி இப்போ ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.